சினிமா ரேசிங் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே அச்சீவ் பண்ணிட்டு இருக்கவர் தான் நடிகர் அஜித் குமார். இவருக்கு இப்பதான் ரீசெண்டா பத்மபூஷன் விருதுமே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே இப்போ அஜித் பத்தி தாங்க எல்லா விஷயங்களும் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு இன்டர்வியூமே கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல அவரோட ஃபேமிலி, படங்கள், அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வருகை தந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி ரொம்பவே ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமா அந்த அரசியல் பத்தி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த அரசியல்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. ஆனா என்னோட சக நடிகர்கள் அரசியலுக்கு வரது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த டெமோக்ரஸில இருக்க ஒரு நல்ல விஷயமே மக்கள் அவங்களோட தலைவரை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட சக நடிகர்களை தாண்டி யார் அரசியலுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா மக்கள் படம் பார்ப்பாங்க, அந்த படம் நல்லா இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே படத்தை மொக்கையா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த படத்தை எப்படி சக்சஸ் பண்ணும் அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எல்லா படமே ஹிட் ஆயிடும். அதே மாதிரி தான் அரசியல்ல இருக்கவங்களுக்குமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுமே நிறைய கருத்துக்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் அரசியல்ல இருக்கவங்களுமே நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாம என்னோட சக நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றனால அவங்க ஒரு நாட்டையே ஆளணும் அப்படின்றப்போ அது ஒரு பெரிய விஷயம் தான். அது அவங்க கடமை அப்படின்னு சொன்னாலுமே அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தனி ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரியுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. சோ இது நம்ம விஜய் அரசியலுக்கு வருகை தந்ததை பத்தி அஜித் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த வீடியோ தான் செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா சினிமா பத்தியுமே சில விஷயங்கள் அஜித் ஷேர் பண்ணியிருப்பாரு. என்னன்னா அவர் நடிச்ச பழைய படங்கள் அவருக்கு குற்ற உணர்ச்சி தந்ததா சொல்லியிருப்பாரு. அதாவது என்னோட முன்னாடி படங்கள் எல்லாமே எனக்கு குற்ற உணர்ச்சி கொடுத்துச்சு, அதை சரி பண்ணும் அப்படின்றக்காக தான் பிங்க் அப்படின்ற படத்தோட ரீமேக்கான நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல நடிச்சு அந்த குற்ற உணர்ச்சியுமே நான் போக்கிக்கிட்டேன். ஏன்னா என்னோட முன்னாடி படங்கள்ல பெண்களை ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நடிச்சிருப்பேன். அது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கிரீன்ல நம்ம என்ன பண்றோமோ அதை தான் ரசிகர்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த குற்ற உணர்ச்சியை போக்கணும் அப்படின்றக்காக தான் நேர்கொண்ட பார்வை படத்திலுமே நடிச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே எப்படிப்பா அந்த மனுஷன் இவ்வளோ ஓப்பனா எல்லா விஷயங்களுமே பேசுறாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி அவரோட படங்கள் இப்படி குற்ற உணர்ச்சி தந்துச்சு, அதை போக்கணுன்றக்காக தான் இந்த படத்துல நான் நடிச்சேன் அப்படின்றதெல்லாம் வெளில சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா அஜித் அவர்கள் அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட 16 வயசுல இருந்து அவர் சினிமாக்குள்ள வந்தது, சினிமா வாழ்க்கை, அரசியல் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ரொம்ப போல்டா, ஓப்பனா, ரொம்ப மெச்சூர்டா பேசியிருப்பாரு. அதனால அஜித் ரசிகர்களை தாண்டி விஜய் ரசிகர்கள்னு சொல்லி எல்லாருமே அஜித் அவர்களோட இன்டர்வியூ தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித் பத்மபூஷன் விருது வாங்கினதே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அவர் இப்போ வெளியே இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுக்குறாரு அப்படின்றப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியுமே அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூல உங்களுக்கு அஜித் பேசின விஷயத்துல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.